ஆண்டவரும் உலக ரட்சகர் மீட்பெருமா இருக்கிற இயேசு கிறிஸ்து அற்புத நாமத்தினால் யாவருக்கும் மீண்டுமாய் காலை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். Jesus Christ our Savior and Redeemer, again give you morning greetings. நாம் விசுவாசத்தை குறித்து பார்த்து வருகிறோம். We have been seeing about faith. விசுவாசத்தை நாம் எப்படி கற்றுக்கொண்டு அதுல பழகின பிறகு how after we learn faith and experience it, கற்றுக்கொண்டால்தான் நம்ம அந்த விசுவாசத்துல நம்முடைய ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்ள முடியும். only if we learn how to have faith can we receive the blessings with it. அவிசுவாசத்தினால வந்த விளைவை குறித்து கடந்த மாதம் முழுவதுமாய் நாம் பார்த்தோம். Last month we had seen the consequences of unbelief. இப்பொழுது விசுவாசத்தை குறித்து கடந்த வாரத்திலிருந்து ஆரம்பித்திருக்கிறோம். We have been started from faith from the last அந்த week. விசுவாச வார்த்தை எப்படி அறிக்கை செய்வது, How you should confess your faithful அது word. அறிக்கை செய்த பிறகு அது எப்படி விசுவாசிப்பது, After you confess it, how do you believe it? இதை நீங்கள் புரிந்து கொள்வதற்கு கொஞ்சம் கடினமா தான் இருக்கும். This for you all to understand, it might be a little difficult. உடனே நம்மால் புரிந்து கொள்ள முடியாது. Immediately you can't understand. நானும் இதுல பழகிக்கொள்ள பல வருடங்கள் பல பிரச்சனையோடு கூட சந்திக்கப்பட்டு இருக்கிறேன். We also took time, we had to face problems to learn. பல முறை நானும் விசுவாசத்துல விழுந்து எழுந்தவன் தான். He has also fallen out of faith and he's got up. இந்த விசுவாசத்தை பற்றி ஆரம்பிச்சதுனாலதான் இன்னும் புயல் அதிகமாக கூட வந்து விட்டது. Even after preaching about faith, the more the storms have come in his life. ஆனாலும் கூட இந்த வசனம் தான் இன்றைக்கு வரைக்கும் உங்கள் மத்தியில் நிற்க செய்கிறது. But the verse is making us stand till here. அது நாம் யாவரும் பழகிக் கொள்வோம், Let us all experience it. வெற்றி பெறுவோம். Let's get victory. தோல்விக்கு இடமில்லை, விசுவாசத்துல தோல்விக்கு இடமில்லை. There's no place for loss in faith. எபேசியர் 2 அதிகாரத்திலே Ephesians chapter 2. 8 வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். Let's read the 8th verse. For by grace you have been saved through faith, and this is not your own doing, it is the gift of God. கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானது அல்ல, இது தேவனுடைய ஈவு. என் அன்பார்ந்தவர்களே, My dear people, கடந்த வாரத்தில் சொல்லப்பட்டபடி in the past week whatever was told, கிருபை grace, இயேசு கிறிஸ்து மீண்டுமாய் வருகிற நாள் வரைக்கும் 100% இருக்க போகிறது. till the time Jesus comes back for his second coming, will always be there. இந்த கிருபை இருக்கிறதுனால Because this grace is இந்த there, சுவிசேஷத்தை கேட்டு when you're listening to this gospel, நாம் மனம் திரும்பி we repent ரட்சிக்கப்பட்டு இருக்கிறோம். and we are saved. அதே தேவன் The same God, ஒவ்வொரு காரியத்திலையும் in everything, இந்த வார்த்தைகளை கேட்கும் பொழுது when you're listening to the word, இந்த வார்த்தை எப்படி வருகிறது? how is this word coming? கிருபை இருக்கிறதுனால நமக்கு போதிக்கப்படுகிறது. Because there is grace, it is being preached to you. அப்ப நம்முடைய வார்த்தைகள், இந்த கிருபையின் வார்த்தைகளை So this graceful words, கேட்ட பிறகு after listening, நாம் விசுவாசிக்க பழக ஆரம்பிக்கும் பொழுது when we start believing and experiencing it, ஒரு பக்கம் நாம் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளுகிறோம், one side we receive our blessing, அது விசுவாசிக்காதபடி தடையாக இருக்கும் பொழுது and when you do not believe in an obstacle, தேவனுடைய கிருபையும் God's grace தேவனுடைய ஈவும் நமக்கு உதவி and செய்கிறது. God's gift will help us. இப்போ நாம் விசுவாசத்துல இன்னொரு படி முன்னே செல்ல வேண்டும் என்று சொன்னால், If we have to go another step in faith, பிலிப்பியர் 4 அதிகாரத்துல Philippians chapter 4, இதை முழுவதுமாக நாம் இன்றைக்கு பார்க்க போகிறோம். we're going to see about this இந்த completely. பிலிப்பியர் எழுதின நிருபம் வந்து சிறைசாலையில எழுதப்பட்ட ஒரு நிருபம். The letter to the Philippians was written when he was in prison. பரிசுத்த பவுல் Saint Paul, தன் வாழ்க்கையில் அநேக நாட்கள், அநேக வருடங்கள் சிறைசாலையில தான் ஊழியத்தை செய்திருக்கிறார். many years he was stayed in prison only and did his ministry. வெளியில ஊழியம் செய்யும் பொழுது When he did his ministry outside, அவ்வப்போது இவரை பிடித்து கொண்டு வந்து சிறைசாலையில போட்டு விடுவார்கள். they used to capture him, arrest him and put him in prison. அப்ப சிறைசாலையில இருக்கிறமே என்று சொல்லி கவலைப்பட்டு கொண்டு சபைக்கு அவர் கடிதம் எழுதவில்லை. He wasn't worried and he didn't write a letter to the churches. உள்ள இருக்கிறவர் சந்தோஷமா இருக்கிறார், The person inside was happy, வெளியில உலகத்துல இருக்கிற விசுவாசிகள் தான் கவலையா இருக்கிறார். but the believers are outside in the world, they were sad. அதனால அவர் எழுதும் போது எப்படி எழுதுகிறார் என்று பார்ப்போம். So let's see how he writes this letter. 4 அதிகாரம் 4வது வசனத்தை வாசிங்கள். Chapter 4 verse 4. ஏன்னா இவர் வந்து எப்படி விசுவாசிக்கிறார்னு இவருக்கு நல்லா தெரியும். Because he knows what kind of faith he has. இவர் எப்படி இருந்தார்னு தெரியும், We know how he was, இப்ப எப்படி இருக்கிறார்னு தெரியும். they know how he is now. அதனால எப்படி எழுதுறார் பாருங்க. So let's see how he writes it. கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமா இருங்கள், சந்தோஷமா இருங்கள் என்று மறுபடியும் உங்களுக்கு சொல்லுகிறேன். என்ன சொல்ல வராது? What he is trying to tell. இப்ப நாம சிறைசாலையில இருக்கிறோம்னு வைங்க. Let's say, for example, we are in prison. என்ன சொல்லி அடிச்சிருப்போம் லெட்டர். What did I written in the letter? எல்லாம் ஃபாஸ்டிங் பிரேயர் போட்டு என்ன பண்ணுங்க எனக்காக, All praise, fasting. எப்படியாவது நான் விடுதலை ஆகி வெளியா
Somehow I should get delivered. ஊழியத்தை செய்யணும். I should do the பா, ministry. என்ன மாதிரி உலகத்தையா See what kind of. அப்படின்னு சொல்லியிருப்பேன் இல்லையா? We think like இயற்கைதான், that. மனித இயல்பு, ஒன்றும் செய்ய முடியாது. It's natural for man. அதுக்காக ஜெபிக்க கூடாதுன்னு சொல்ல வரல, ஜெபிக்கலாம். It's not wrong to pray. ஆனா We can இவர் pray. அப்படி எழுதல. But he didn't write like that. வெளியில இருக்கிற ஆட்கள் தான், விசுவாசிகள் தான் கவலையா இருக்கிறாருன்னு அவருக்கு ஆவியானவர் உணர்த்துறாரு. The Holy Spirit makes him realize the believers outside are worried for him. ஏன்னா கர்த்தருக்குள்ள இவர் சிறைசாலையில இருந்தாலும் இவர் சரீரத்தின்படி கட்டி வச்சிருக்கிறாங்களே தவிர, Though bodily they have imprisoned him, உள்ள இருக்கிற இயேசுவை யாரால கட்டி வைக்க முடியவே இல்லை. no one can imprison the Jesus inside him. அதனால சபைக்கு எழுதுகிறாரு, So he writes to the church there, கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமா இருங்கள். rejoice in the Lord always. மறுபடியும் சொல்ற, சந்தோஷமா இருங்கள். Again I will say rejoice. உங்கள் சாந்தம் குணம் எல்லா மனுஷருக்கும் தெரிந்திருப்பதாக. Let your reasonableness be known to everyone. கர்த்தர் சமீபமா இருக்கிறார். The Lord is at hand. நீங்க சந்தோஷமா இருந்தாதான் Only if you're happy, நம்முடைய உள்ளத்துல சாந்த குணங்கள் அதிகரிக்கும். you can increase your patience inside you. எப்பவுமே கவலையில் இருப்போம்னு வைங்க, If you're always worried, நிச்சயமா சாந்த குணம் வரதுக்கு வாய்ப்பே இல்லை. there's no chance you'll have peace. ஏன்னா கவலை தான் ரொம்ப இருக்குது. Because there's only worries inside you. அப்ப சந்தோஷம் நம்ம இடத்துல நிரம்பி இருக்கணும். So there should be happiness in us. இந்த சந்தோஷம் வருவதற்கு ஒரே வழி, கர்த்தருக்குள் நம்ம இருக்கணும். If there's only one way for this happiness to come, we should be in God. அப்ப எதற்காக இந்த சந்தோஷமா இருக்கும் என்று சொல்லுகிறான்னு சொன்னால், So why he tells us to be rejoiceful இப்ப here? ஜெபத்தை அவர் எப்படி செய்ய வேண்டும் என்று கற்றுக் கொடுக்கிறார். Now he teaches how we should pray. சந்தோஷமா இருங்கள் சொன்னவரு, The person who said be rejoiceful, உங்கள் சாந்த குணத்தை மற்றவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னவர், the one who said let your reasonableness be known to everyone. இது ரெண்டும் உங்களிடத்தில் இருக்கும் என்று சொன்னால், If both is with you, நீங்கள் ஜெபிக்கும் பொழுது when you pray, கவலைப்பட்டு ஜெபின்னு சொல்லவே இல்லைங்க. never said be anxious and pray. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல். Do not be anxious about anything. ஏன் ஆரம்பமே இப்படி எழுதுகிறாரு? Why does he start like this? ஏன்னா இப்ப நான் ஜெபம் பண்ண போறது உண்மைதான், Because I'm going to pray, it's true. ஆனா அந்த ஜெபத்திற்கு பதில் கொடுப்பார்ன்றதுனாலதான் Because he will answer the prayer that I'm making. பவுல் எப்படி எழுதுறாருன்னா, How Saint Paul writes, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் do not be anxious about anything, எல்லாவற்றையும். but in everything. கவலைக்குரிய காரியம் மலை போல இருக்குது, நமக்கு இல்லைன்னு சொல்ல வரல. There's a mountain of worries for us. மலை போல பிரச்சனை இருக்குது. There is a mountain of problems. கணவன் ஒரு மலை, The husband is a மனைவி ஒரு மலை, the wife is a mountain. பிள்ளைகள் ஒரு மலை, The children are a வேலை மலை, எஜமா ஒரு மலை, the master of the இப்படி world. பல மலைகள் நமக்கு இருக்குது. Yes, there are a lot of mountains of சரி, அதெல்லாம் சமாளிச்சுன்னா சரிகிற ஒரு பெரிய மலை, but then your body starts, அது அவ்வப்போது தாக்கிடுது. it will keep attacking you. அங்க சோர்ந்து போகிறோம். There we become weak. இப்படி பல கவலைகள் நம்ம தாக்கி இருக்கிறது. Yes, there are a lot of things that இதை worry us. பரிசுத்த பவுல் எப்படி விவரிக்கிறார்னு சொன்னா, How Saint Paul writes, இந்த கவலைகள் எல்லாம் இருக்கிறது இல்லைங்களா, yes, these anxious இதை are all. கவலைப்படாமல் எல்லாவற்றையும் இறைவனிடத்துல சொல்லுங்கள். Do not be anxious to say everything to God. எல்லாவற்றையும் Everything. ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். But in everything by prayer and supplication with thanksgiving, let your request be made known to God. இப்போ நமக்கு இப்ப சொல்லப்பட்ட காரியங்கள்ல கவலைகள் இருக்குது இல்ல, கணவனை பற்றி, மனைவி பற்றி, பிள்ளைகளை குறித்து, படிப்பை குறித்து, வேலை இல்லாத குறித்து, வியாதி குறித்து, இப்படி பிரச்சனை இருக்குது இல்லைங்களா. We have a lot of problems about our family, about our health, about our job, everything. இதெல்லாம் ஸ்தோத்திரத்தோடு கூட Everything with thanksgiving. யாருக்கு தெரியப்படுத்தணுமா? Who should he let it know? இல்லங்க பக்கத்து வீட்டுக்காரர் சொன்னா எல்லாம் தீர்த்து வச்சிருவாரு. If I tell to the neighbor, he'll sort it. இல்லங்க எங்க பாஸ்டருக்கு சொன்னா எல்லாம் ஜெபம் பண்ணி தீர்த்து வச்சிருவாரு. If I tell everything to the pastor, he will sort everything. அப்படியே சொல்லி இருக்குது. Is it told like that? யாருக்கு சொல்லணும்? Who should he make it known? யாருக்கு சொல்லணும்? You should you tell to. பக்கத்து வீட்டுக்கு சொல்றியோ இல்லையோ, Whether you tell to your neighbor, பாஸ்டுக்கு தெரியாமலே ஒரு விஷயம் போயிடல, பரவாயில்ல. let that thing not be known to the pastor. பாஸ்டுக்கு நீ சொல்ல வேண்டி கூட பரவாயில்ல. You no need to tell it to your pastor. கிருபையினால ரட்சிக்கப்பட்ட தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். You please tell it to your God who saved you through உன் faith. தேவனுக்கு உன்னுடைய கவலைகள் எல்லாம் தெரியப்படுத்துங்கள். Let all your worries be made known to God. எப்படி தெரியப்படுத்தணும்? How you should make it. இதையெல்லாம் என் தேவன் எனக்கு செய்ய போகிறார். And God is going to do all of this. அதனால் to me. கவலைப்படாமல் இந்த விண்ணப்பத்தை உம்முடைய சமூகத்துல கொண்டு வருகிறேன் ஆண்டவரே. So without getting worried about anything, I'm என் getting. கணவனுடைய பிரச்சனை இப்படி இருக்கிறது, My husband's problem is என் like மனைவியுடைய this. பிரச்சனை இருக்கிறது, My
wife's problem is இதை like நீர் this. தீர்த்து வைக்க போகிறீர். You are going to make it solve. அதற்காக உம்முடைய சமூகத்திலே நீங்கள் கேளுங்கள் கொடுக்கப்படும் என்று சொன்னீரே. You have told, ask in my name and I'll give it to you. இந்த மனைவியுடைய பிரச்சனை, My wife's problem. இந்த கணவனுடைய பிரச்சனை, My இந்த husband's problem. பிள்ளைகளுடைய பிரச்சனை My children's problem. உம்முடைய சமூகத்துல கொண்டு வந்து வைக்கிறேன் I ஆண்டவரே. put into your presence. நீர் இதை தீர்த்து வைக்க போகிறமைக்காக நன்றி. You will sort this with a thank you. அப்படி கவலைப்படாமல் அவருடைய சமூகத்துல வைக்கும் பொழுது When you do not get anxious about things and give it to a God like that, என்ன நடக்கிறது என்பதை வேதத்துல பார்க்க the வேண்டும். Bible says what happens there. நம்ம கவலைப்பட்டு கவலையை ஆண்டவர்கிட்ட வைக்கிறோம். We all get worried, we pray to God, okay, fine. done. சரி, கவலைப்பட்டு ஜெபம் பண்ணியே You prayed with anxiousness, right? அதுக்கப்புறமா சந்தோஷம் வந்துச்சா? After that, did you get happiness? அப்போ சந்தோஷம் வரல. That time also didn't get any happiness. இப்பதான கவலையை கொண்டு போய் அங்க வச்ச. Didn't you keep your worries there? வெளியே போகும்போது என்ன பண்ண போறோம்? When you're going out, what do you do? திருப்பி கவலையை தூக்கி தோள் மேல வச்சுட்டு போக போறோம். You're going to take that, put it on your shoulder. எப்படி கவலை நம்ம கிட்ட இருந்து போவோம்? How will the worry get out of நான் இப்ப உள்ள வரும்போது என்ன பண்ணுவேன்? எப்படி வந்த? When I'm coming in, how am I coming? கவலையோடு வந்துக்கிறேன், I came with கண்ணீரோடு வந்துக்கிறேன், I came with tears. வேதனையோடு வந்துக்கிறேன், I came with sorrow. பிரச்சனையோடு I வந்திருக்கிறேன். came with problems. எல்லாம் உண்மைதான். Yes, it's true. வியாதியோடு உள்ள வந்துகிற உண்மைதான். I've come with sickness. இப்ப வசனத்தை கேட்டதுனால Now, because I listened to the word, எல்லாம் வச்சு அவர் மேல வைத்து விட்டேன். I'm going to keep everything on. உட்கார்ந்து பிரசங்கம் கேட்கும் போதே நீங்க எடுத்துக்க சாமி அகண்டக்கிறதெல்லாம் சொல்லிடுங்க. You, when you're listening itself, you just tell it, Lord, take everything. எல்லாம் வச்சு அவரே எடுத்துக்குவாரு. He will take everything. ஒரு மனுஷனுடைய பலவீனம் கூட என்னால சுமக்க முடியாது. No one can take anyone's weaknesses. என் பலவீனத்தை என்னால சுமக்க முடியல. He himself can't take இங்க us. இருக்கிற சபை மக்கள் பாரத்தை சுமக்க முடியுமா? Can we take the church people burdens? ஆனா எல்லா பாரத்தையும் அவர் சுமந்துக்குவார். But he can take up all the burdens. அதனால உன் தேவனுக்கு தெரியப்படுத்தி விடு. So let it be known to your God. இப்படி தேவனுக்கு நீ தெரியப்படுத்தும் போது When you make it known to your God, நடக்கிற சம்பவம் தான் மிக 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 முக்கியம். now what happens when you do that? சொல்லிட்டு சொல்றாரு, இப்ப பாருங்க. After that he says, அப்பொழுது போதும். அந்த அப்பொழுதுதான் ரொம்ப முக்கியம். then. இப்ப கவலைப்படாம ஜெபம் பண்ணியா, Now you pray கவலைப்பட்டு ஜெபம் பண்ணியான்றது தான் அப்பொழுது. Now the then is whether you prayed with anxiousness or without anxiousness. எப்பொழுது இந்த வாக்குத்தத்தம் நிறைவேறும்? When will this promise get fulfilled? சொல்லுங்க. ஓகே, தேவனுக்கு தெரியப்படுத்திட்டேன். Without anxiousness. கவலைப்படாம ஸ்தோத்திரத்தோடு கூட விண்ணப்பம் செய்த அப்பொழுது When you do not get anxious and give your prayer, எல்லா புத்திக்கும் which surpasses all understanding, மேலான, surpasses everything. ஏன்னா இது நடக்காதுன்னு நம்ம முடிவு பண்ணிட்டு இருந்தோம் இல்லீங்களா? He decided this will not இப்ப happen. நீ தேவனுக்கு தெரியப்படுத்ததுனால Because you made it known to God, யாரும் நிறைவேற்ற முடியாத ஒரு காரியத்தை something that no one can fulfill. வசனம் என்ன சொல்லுகிறது? The verse says, முதலாவது தேவ சமாதானம் first God's peace, உங்கள் இதயங்களையும் your minds, உங்கள் சிந்தனைகளையும் your hearts, கிறிஸ்து இயேசுக்குள் in Christ Jesus. காத்து கொள்ளும்னா நானா அவரா? Will he guard it or will you guard it? அவர் உன்னை காத்து கொள்ளுவார். He will guard you. ஏன்னா நீ விண்ணப்பத்தை எப்படி செஞ்சிருக்கிறனா, Because how you have done the supplication. நான் இப்ப என் பிரச்சனை எல்லாம் சொல்லிட போறேன். I'm going to tell all of my problems. எப்படி சொல்ல போறேன்னா, How I'm going to tell you. சந்தோஷமா சொல்ல போறேன். With happiness I'm going to tell. ஏன் சந்தோஷமா சொல்ல போறேன்னா, Why with happiness I'm நான் சொல்ல போற எல்லாத்தையும் நிறைவேற்ற போகிறேன். Because with everything I've told I'll கரங்களை fulfill it. தட்டி ஆண்டவருக்கு நன்றி Let's சொல்றேன். clap hands and thank God. சரி, இதை நான் எப்படி புரிஞ்சுக்கிறேன்? Now how do you understand? இதுக்கு யாரும் முன்னோடி யாராவது இருக்காங்களா? Is there an example for this? யாராவது இந்த மாதிரி யாராவது செஞ்சிருக்காங்களா? Have anyone done that? எல்லாவற்றிற்கும் மேலாக செஞ்சிருக்காங்களா? Have they done beyond everything? பழைய ஏற்பாட்டுல ஒருத்தர் அனுபவிச்சுட்டு எழுதுறான். There's a person who wrote it in the Old Testament. சங்கீதம் 37:4 வந்து அவன் எழுதி வச்சிருக்கான் பாருங்க. ஏன்னா அவன் அனுபவிச்சிருக்கிறான். 37:4. எங்க சங்கீதக்காரன் தாவீது மாதிரி பாடுபட்ட ஆளுங்க நிறைய பேர் இருக்க முடியாது. There's no one who suffered more than David here. அபிஷேகம் பெற்று அவன் பட்ட பாடு இருக்குது, கொஞ்சம் நஞ்சம் இல்ல, அவ்வளவு பிரச்சனை. After getting anointed, the problems he faced was not little. ஆனா அவன் தன்னுடைய சங்கீதத்துல சங்கீதக்காரன் எழுதி வைக்கிறாங்க பாருங்க, என்ன எழுதி வைக்கிறான்? But in the psalm, what does he write? 4வது வசனம், கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியா இரு. Delight yourself in the Lord. எப்படி இருக்கணுமா? How you should be. எதுக்கு மனமகிழ்ச்சியா இருக்கணும் கர்த்தரிடத்துல? Why you should be delightful with the Lord. அவர் உன் இதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருளச் செய்வார். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லணும்.
ஏற்கனவே அனுபவிச்சிருக்கிற இவரு. He's experienced it. அதான் புதிய வருடத்துல சொன்ன இல்லையா, சங்கீதம் 23 எடுக்க போறோம். In the new year, we'll take Psalms 23. அந்த வசனத்துல அவர் எப்படி அனுபவிச்சிருக்கிறான்னா, How he's experienced it is, கர்த்தர் என் மெய்ப்பராய் இருக்கிறார், God is my shepherd. நான் தாழ்ச்சி அடையேன், I will not thirst. அவர் என்னை புல்லுள்ள இடங்களுக்கு எடுத்து நடத்துவார், He will lead me in green அவர் என் ஆத்துமாவை தேற்றுவார், He will comfort my soul. மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் Even if I walk in the dark, பொல்லாப்புக்கு பயப்படேன். I will fear no evil. பாத்தீங்களா எப்படி சொல்றாரு? See how he says. ஏன்னா அவர் அனுபவிச்சிட்டாரு. Because he experienced, அவர் என் மெய்ப்பரா இருக்கிறாரு, he is my shepherd. நான் தாழ்ச்சி அடைறதுக்கு வாய்ப்பே இல்ல. I will not thirst. அதனால் கர்த்தருக்குள் மனமகிழ்ச்சியா இரு. So be delightful in the Lord. மனமகிழ்ச்சியா இருக்கும்போது When you're delightful in உன் the Lord, இதயத்தின் வேண்டுதல்களை all the desires of அவர் அருள செய்வார். கரகத்தை ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். Let's clap our hands and thank God. சரி, இரண்டாவதாக புதிய ஏற்பாட்டில In the New Testament, நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து போல பாடுபட்டது ஒருவரை நீங்க காண முடியாது. there's no one who suffered like Jesus there. ஒன்னையில கொஞ்சம் பிரச்சனை பண்ணி என்னையா அப்படின்னு கேட்டா, என்ன பார்த்து என்னையான்னு கேட்டியான்னு உடனே கோவம் வந்துடுது இல்லைங்களா? You ask what to one person, they'll be angry because you ask the word what. ஒரு காலத்துல In a time, வீட்டுக்கார பார்த்து seeing the husband, வணக்கம் செலுத்துவாங்க. they will greet them. உங்க வீட்டுக்கார பேர் என்னம்மா? What is your husband's name? கசா, அப்பா பேர் கேக்குறா பாரு சொல்லு. They will not tell the name also. They will tell the children. பேரு கூட வாயில உச்சரித்துக்கு பயந்த காலம் ஒரு காலம். There was a time when they didn't even, they were scared to even utter the name. அப்புறம் கொஞ்சம் என்னங்க சாப்பிட்டீங்களாங்க, It went to casual. வாங்க சாப்பிடுங்க, Come eat. வாங்க உட்காருங்க, Sit down. ஏங்க ரொம்ப கவலையா இருக்கிறீங்க, Why are you so இப்படி worried? விசாரிச்ச கொஞ்ச காலம். And there was a time when they cared for them. அப்புறம் என்ன கொஞ்ச காலம் அப்படி போச்சு. As time passed, ஏன் இவ்வளவு நேரம் லேட்டு, why are you going? ஏன்னா எங்க அப்ப இந்த எவ்வளவு நேரம், Where have you gone for so long? That was a time. அது இன்னும் கொஞ்ச காலம் போச்சு. Few times passed. டேய், உன்னை நான் தலையில கட்டி நான் படுற பாடுக்குத, The problems I face after tying you. I mean, இன்னும் marriage. கொஞ்ச காலம் அப்படி அது கொஞ்சம் மேல கீழே வரும். அது பிரச்சனை பண்ணும்போது டெய்லி வரும். When you make a problem, you're respected. நல்ல காரியம் செய்யும்போது நாங்க ரொம்ப நல்லா இருக்குதுங்க அப்படின்னு சொல்லி அது பேலன்ஸ்ல போகும். When you do good things, they will praise you. They will be respectful. இன்னும் கொஞ்ச காலம் அப்படி போச்சு. Now time passed. என்ன சொல்றேன், இன்னும் வரல, என்ன லேட்டு? What you come so late? ஆமா மஞ்சு, கொஞ்ச நேரம் லேட் ஆயிடுச்சு. இப்ப என்ன ஆயிடுச்சு? Now what happened? பேர் உச்சரிக்க ஆரம்பிச்சு. Now they started telling the name. பேரே சொல்லாத காலத்துல இருந்து At the time I never said the name. பேர் சொல்ற காலத்துக்கு வந்துட்டோம். We have come to the point where they call. சரி, அது கூட பரவாயில்லங்க, அது ஒண்ணும் பெரிய பாவம் இல்ல. It's not a sin. இப்போ எப்படின்னா, Now how they call it? என்னடா லேட்டு, Why you come late? அது கூப்பிடலன்னா அவருக்கு கவலை. அட They இது don't கொடுமை call என்ன அப்படின்னா, Oh, what is the thing? அந்த அம்மா டேன்னு கூப்பிட்டாதான் அந்த அம்மாக்கு சந்தோஷமா இருக்கு, அவருக்கு சந்தோஷமா இருக்கு. The husband feels happy when the wife calls like. என்னன்னு கூப்பிட்டா யாரோ கூப்பிட்ட மாதிரி பாக்குறாரு. He will sleep, turn and see if she calls with respect. என்னடா இவ்வளவு நேரம் லேட்டுன்னா, இல்லம்மா இவரு அம்மா He will call ma. அவ்வளவு மரியாதை. So much respect. எந்த காலத்துல வாழ்ந்து நிக்கிறோம் What time are we living in? யோசிச்சு பாருங்க. இப்ப இவைகளெல்லாம் சரி செய்யணும்னாக And we have to make everything இப்ப right. பாருங்க, ஆண்டவர் கல்வாரி சிலுவையில தொங்கிட்டு இருக்கிறாரு. In the Calvary cross, Jesus is tired and he's hanging. சர்ச்சிங்கல்ல ஏதோ சிலுவையில அந்த ஒரு சின்ன லுங்கி மாதிரி போட்டு கட்டி இருக்கிறாங்க, அது ஒரிஜினல் அல்ல. In the church, they have tied something around his waist. அவரை நிர்வாணமாக்கிட்டு They made him naked. காரி உமிழ்ந்து They spat on him. இறங்கி வாயா, Come down. இறங்கி வந்துட்டா நாங்களும் விசுவாசிக்கிறோம். We'll believe if you come down. என்னமா சர்ச்சை கட்டி என்னமா இடிச்சு கட்டிட்டாக்கா 3 நாள்ல கட்டிடுறாரா? He will destroy Vaya, the Katya. temple in 3 days. வாயா கட்டியா Come build it. அப்படின்னு ஏளனமா பேசி கொண்டு இருக்கிறார்கள். They were reviling him. அந்த வேதனையின் மத்தியில, Amidst that, அந்த பிரச்சனையின் மத்தியில, amidst that அந்த problem, போராட்டத்தின் amidst மத்தியில that struggle, ஒரு பக்கம் இருதயத்தை குத்துகிற வார்த்தைகள், one side the words that are piercing his ஒரு heart, பக்கம் கைகள் கால்கள் எல்லாம் ஆணி, on
another side there are nails in his hands. தலையிலே முள்முடி, There are crown of thorns. இரவெல்லாம் அடித்தது வலி உடம்பு முழுவதுமாக. His entire body is in pain because of the beatings he அந்த got. நிமிஷத்துல At that time, அவர் உள்ளத்துல இருந்தது இன்றைக்கு நீங்க புரிஞ்சுக்கினீங்க அப்படின்னு if சொன்னா you understand what was in his heart at நீங்க that point, கவலைப்பட்டு ஜெபம் பண்ணவே மாட்டீங்க. you will not pray with anxiousness. கவலை எல்லாம் அவர் மேல வைத்துட்டு சந்தோஷமா இருப்பீங்க. You will leave all your anxiousness to him and you will be எபிரேயர் happy. 12ஆம் அதிகாரம் 2வது வசனம் முதல் பகுதி வாசி. Hebrews chapter 12 verse 1 and 2. எபிரேயர் 12 2வது வசனம். Hebrews 12 verse 2. Looking to அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கிறார் சிலுவையில? what was he facing in the cross? சிலுவையில எப்படி இருக்கிறாருங்க? How was he in the cross? அவமானத்துல இருக்கிறார். ஒன்று, He was in shame. சிலுவை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தில் வலது பக்கத்தில் வீற்றிருக்கிற கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி Clap சொல்வோம். hands and thank God. இப்போ சிலுவையில தொங்கிக் கொண்டிருக்கும் பொழுது So when he was hanging on the cross, அவருடைய எண்ணத்துல என்ன இருந்தது என்று சொன்னால், what was on his mind? பல கோடி கோடி மக்கள் ரட்சிக்கப்படுவதை The crores and crores of people are going to be saved. தமக்கு முன்பதாக வைத்து He kept that joy in front of him. உள்ளத்துல ஒரு மாபெரும் சந்தோஷம், He had a great joy. உள்ளத்துல ஒரு மாபெரும் மகிழ்ச்சி. He had a great ஓ, happiness. நான் இந்த அவமானத்தை சகிக்கிறதுனால, Because I'm enduring இந்த the shame. மனித குலத்தின் பாவங்களை நான் சுமக்கிறதுனால, Because I'm taking the sins of man. ஓ, கோடானுகோடி மக்கள் Crores of people. ரட்சிப்படைந்து They will repent. பரலோகம் நிரப்பப்படுவதை Saved and come to heaven. அவர் சிலுவையில் சந்தோஷப்பட்டார். He was happy on the கரங்களை cross. தட்டி ஆண்டவருக்கு நன்றி Let's சொல்வோம். clap hands and thank என் தேவனுடைய பிள்ளைகளே, my dear God. விசுவாசம் என்று சொல்லும் பொழுது When say faith. இன்றல்ல நாளைக்கு என் கணவன் நிச்சயமாய் மனம் திரும்புவார், Today or tomorrow my husband will repent. என் மனைவி மனம் திரும்புவார், My wife will என் repent. பிள்ளைகள் திரும்பும், My children, என் பிள்ளைகளை எதற்காக நன்றா இருக்கும், my children's future will be அதை there. முன்னே கொண்டு வாருங்கள். You bring that to your front. நான் முன்னே கவலை கொண்டு வருகிறோம், We bring worries to the front. சந்தோஷத்தை விட்டு விடுகிறோம். We live the happiness. சந்தோஷத்தை முன்னே கொண்டு வாங்கள், Bring the happiness to the forefront. கவலையை பின்தள்ளுங்கள். And you take away the worries. கர்த்தரோடு ஆசீர்வதிப்பாராக. God will bless you. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு Let's நன்றி clap சொல்லுங்கள். hands and thank God. இது தேவன் தன் சிலுவையில் இருக்கும்போது செய்த மாபெரும் காரியங்கள். This was the thing that God did on his cross. இந்த வேத சத்தியத்தை நான் வாசிக்கும் பொழுது We are reading this Bible verse. எப்படி ஒரு சிலுவையிலே தொங்கிக் கொண்டு இருக்கிற வேளையில How he was hanging on the cross. இவருக்கு எப்படிப்பட்ட ஒரு எண்ணம் இருந்திருக்கிறது சொன்னால், The kind of thought he had. இன்றைக்கு நான் படப்போகிற இந்த பாடு, The shame that the struggle that I'm facing. இந்த அவமானம், The shame. இந்த நிந்தைகள் The struggles. எல்லாம் என் பிள்ளைகளுக்காக. Everything's for my children. ஆதலால் என் பிள்ளைகள் இந்த காட்சியை இப்பொழுது காணாவிட்டாலும், So even if they do not see the scene right, காணாமல் இந்த வேத வசனத்தை வாசித்து கேட்ட பிறகு because we're not seeing when they believe the words of the பிள்ளைகள் எல்லாம் ரட்சிக்கப்பட they போகிறார்கள். will be repentant, they will be saved. பிசாசின் கட்டிலிருந்து விடுதலை, They will be delivered from Satan. பாவத்திலிருந்து விடுதலை, They will be delivered from sin. சாபத்திலிருந்து They விடுதலை, will be delivered from curse. அடிமைத்தனத்திலிருந்து They will விடுதலை, be delivered from ஒரு slavery. பரிபூர்ண விடுதலை பெற்று Full deliverance. என்னுடைய பாதலே பிள்ளைகள் வரப்போகிறார்கள். My children will come in my path. அந்த சந்தோஷத்தை முன்வைத்து பார்க்கிறார். He kept that happiness in the front. இப்படிதான் நம்முடைய பார்வை கூட இருக்க வேண்டும். This is how our sight also should be. நம்முடைய எண்ணங்கள் கொஞ்சம் மாற்றி பார்க்கணும். You have to change your thought process a little. நானும் அதுல பழகி வருகிறேன், We also should experience. நீங்களும் அதுல பழகி வாருங்கள். You also get used to it. கர்த்தர் நிச்சயமா அந்த காரியங்களை செய்வார். God definitely will do all this. நம்முடைய குடும்பங்களை கைவிட மாட்டார், He will not forsake our family. நம்முடைய எதிர்காலங்களை கைவிட மாட்டார். He will not forsake our futures. குழந்தை பிறக்காத காலத்திலே ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தம் பண்ணினவர், The time when Abraham didn't have a child, he promised அவர் சொன்னதை அவரே நினைவு கூர்ந்து what he promised, he remembered. தன் ஜனங்களை கானானுக்கு கொண்டு வந்தவர். And he brought his people to Canaan. இன்றைக்கும் 2000 வருடங்கள் கடந்து விட்டது. Today also 2000 years have passed. என்னை விசுவாசிக்கிறவர்களுக்கு Those who believe me, நித்திய வாழ்வு என்று சொன்னவர் I will give them eternal life. நிச்சயமாய் அதை He நிறைவேற்றுவார். will definitely fulfill it. பாருங்கள், ஒரு காரியத்தை, 2 காரியத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். We'll say 2 things here. சாலமோன், Solomon, அவனை சிறு வயதில அபிஷேகம் செய்து விட்டார்கள். they anointed him in a very young age. ராஜாவை அபிஷேகம் செய்து விட்டார்கள். They anointed him as a king. அவன் இரவு உறங்கிக் கொண்டிருக்கிற வேளையில When he was sleeping, தேவன்
அவனுக்கு சொப்பனத்துல அவனுக்கு வெளிப்படுத்துகிறார். God reveals himself in a vision, in a dream. உனக்கு என்ன வேண்டும் என்று சொல்லி He asked, what do you want? உன்னுடைய விருப்பம் என்ன இருக்கிறது கேள், நான் உனக்கு தருகிறேன் என்று சொல்லுகிறார். You ask whatever you wish for, I will give it to you. நீங்க 1 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரத்துல நீங்க தொடர்ந்து 11 வசனங்களை வாசித்து பாருங்க. 1 Kings chapter 3 and 11 verses you can அங்க மிக அருமையாக எழுதப்பட்டு இருக்கிறது. Very beautifully is written. அதுல கடைசியாக அவன் ஒன்றை கேட்கிறான் ஆண்டவரிடத்துல. Lastly ask one thing. பல காரியங்கள் தாவீதை குறித்து பல சந்ததிகளை குறித்து எல்லாம் பேசிவிட்டு after speaking about David and his ascendants, நான் சின்ன பையனா இருக்கிறேன், I am a small இவ்வளவு ஜனங்களை வழிநடத்த ஞானத்தை கொடுங்கன்னு கேட்கிறான். He asked, give me the wisdom to lead such lakhs of people. தேவன் அந்த சொன்ன ஒரு வார்த்தை நிமித்தம் Because of the one word he told, அவர் மிகவும் சந்தோஷம் அடைந்து he was really happy. நீ என்னுடைய மன விருப்பத்திற்கு அதிகமாய் கேட்டதினால because you asked according more than what I wished for, வெறும் ஞானத்தை மாத்திரமல்ல not will I give you only wisdom, கேட்காத எல்லாவற்றையும் கொடுக்கிறேன்னு சொல்லிட்டார். I'll give you everything that you ask for. பணம், பொருளாதாரங்கள், ராஜ்யத்துல அமைதி, சமாதானம், சந்தோஷம் எல்லாத்தையும் ஒரே டைம் கொடுத்துட்டார். Wealth, happiness, peace in the kingdom, everything he gave it at once. அவனும் அப்படிதான் வாழ்ந்தார். He also lived like that. ஆனால் வேதத்துல என்ன பார்க்கிறோம் தெரியுங்களா? But what the Bible says is, எபிரேயர் 11ஆம் அதிகாரத்துல பார்ப்பீன்னு சொன்னா in Hebrews chapter 11, முழுக்க அது விசுவாச பட்டியல். it was entirely with faith. விசுவாச பட்டியல அவன் பேரை பார்க்க முடியாது. But you cannot see his name there. நீதிமொழி எழுதுனது அவர்தான். He wrote Proverbs. பிரசங்கி எழுதுனது அவர்தான். He wrote Ecclesiastes. உன்னத பாட்டு எழுதுனது அவர்தான். He wrote Songs of Solomon. இவ்வளோ எழுதி வச்ச After writing everything, இவ்வளோ ஞானத்தின் நிறைந்தவன், after filling with, he's filled with wisdom. விசுவாச பட்டியல பெயர் வரல. But his name didn't come in the faith. காரணம் என்ன? Why? அவன் ஒன்றிலே தோற்று போனான். Because he lost in one thing. நான் எப்படி குடும்பத்தை நடத்த வேண்டும்? How should I lead a family? நாட்டை நடத்த வேண்டும் ஞானத்தை கேட்டவன். He asked the wisdom to run the nation. என் குடும்பத்தை நான் எப்படி நடத்துவேன்? How should I run the family? என் மனைவிடத்தில் நான் எப்படி வாழவேன்? How should I live with my wife? என் பிள்ளைகளிடத்தில் நான் எப்படி வாழவேன்? How should I live with my children? அறிந்து கொள்ளவே இல்லை. He never asked. He never அதான் knew. வேதத்தில் அவனுக்கு That is why in the Bible, it is, 300 மனைவிகளும் he had 300 wives. 700 லிஸ்ட் இல்லாதது 300 லிஸ்ட். The listed ones are மொத்தம் 1000. There were totally 1,000 wives or 700 concubines. சரித்திர வரலாறு அவன் படைச்சதான். That was his history. ஆனா விசுவாச பட்டியல் அவன் பெயர் இல்ல. But in the scroll of faith, his name wasn't there. நண்பார்ந்தவர்களே, My dear people, எவ்வளவு ஒரு கவலைக்குரிய காரியம் see பாருங்க. what a worrisome thing. சத்தியத்தை எழுதி வச்சிருக்கான், உண்மைதான். It is written and kept, it's true. நீதிமொழி புத்தகம் ஒவ்வொரு பிள்ளைகளும் வாசிக்க வேண்டிய ஒரு புத்தகம். Everyone has to read Proverbs, it's true. ஆனால் அவ்வளவு ஞானத்தில் நிறைந்து எழுதினவன். But Solomon was filled with so much wisdom. அவ்வளவு ஞானமாய் தேவனுடைய ஆலயத்தை கட்டினவன். He built God's temple with such wisdom. அவனுடைய ஞானத்தை கேட்டு பக்கத்துல இருக்கிற நாட்டுல இருக்கிறவங்க வந்து புகழ்ந்தார்கள். The neighboring nations all came and praised his ஆனால் wisdom. தனிப்பட்ட வாழ்க்கையில But in individual life, தோற்று போனான். he failed. ஆனால் இன்னொருடைய பெயர் இந்த வேத புத்தகத்துல விசுவாச பட்டியல வந்திருக்கிறது. But another person's name has come in the book, scroll of faith. அவங்க யார் தெரியுங்களா? You know who that is? வாழ தெரியாத வேசி. She was a adulteress who didn't know how to live. வாழ தெரியாத, சொல்லுங்க, எல்லாம் சீரியஸ் ஆயிட்டீங்க. ஏன்னா இப்படி போட்டு தள்ளிட்டாரு. நான் சாலமோன் மேல எவ்வளவு மதிப்பு வச்சிருந்தேன். How much respect I had over Solomon. இந்த மாதிரி போட்டு தள்ளிட்டாரு. He killed him. இருக்கிற உண்மையதான் சொல்ல முடியும். It's true. விசுவாச பட்டியல் அவன் பேர் இல்ல. His name is not in the scroll of faith. ஆனா ஒரு வேசியுடைய பெயர் இதுல வந்திருக்கு. But an adulteress name. விசுவாச பட்டியல்ல வந்திருக்கு. It is come in the scroll of faith. 11:31 வாசிங்க. 11:31. எபிரேயர் 11:31. 11:31 Hebrews. By faith, விசுவாசத்தினாலே ராகாப் என்னும் வேசி வேவுக்காரரை சமாதானத்தோடு ஏற்றுக்கொண்டு கீழ்ப்படியாதவர்களோடு கூட சேதமாகாதிருந்தார். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு let's clap and thank God.
விசுவாச பட்டியல்ல மாத்திரம் அந்த பெண்ணு பேர் வரலங்க. Not only in the scroll of faith has her name come. இயேசு கிறிஸ்து பிறப்பின் வரலாறுல வந்திருக்கு. It has come in the descendants of where Jesus' birth is there. மத்தேயு முதல் அதிகாரம் 5வது வசனத்தை வாசிப்பாரு. Matthew chapter 1 verse 5. விசுவாச பட்டியல்ல மாத்திரம் இல்ல, Not only in the scroll of இயேசு faith. கிறிஸ்துவின் வரலாறுல In Jesus' history. அந்த பெண்மணியுடைய பெயர் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. Her name is written. அந்த பெண்ணுடைய சந்ததியில பிறந்த சந்ததியில வந்தவர் தான் இயேசு கிறிஸ்து. In her descendants only Jesus came. எத்தனை பெரிய ஆசீர்வாதம் பாருங்க. வாசிங்க Matthew 1:5. ஏன் உங்களை வாசிக்க சொல்றேன் அப்படின்னா Why இதெல்லாம் நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். You should know. வாசிங்க 4:5 வாசிங்க, அப்ப புரிஞ்சிடும். ஆராம் அமினாத்தை பெற்றான், அமினாத்தார் நகசோனை பெற்றான், நகசோன் சல்மோனை பெற்றான், சல்மோன் போவாசை ராகாப்பிடத்திலே. இந்த போவாஸ் கிட்ட தான் யார் போனது? Who would go to Boaz? ரூத் அம்மா போனாங்க. Ruth went. அதுவும் ஒரு புறஜாதி பொண்ணுதான். She was also a Gentile. அதுவும் அம்மன் புத்திரத்துல வந்ததுதான். She only came from the Ammonites. அதுவே இஸ்ரேல் மக்களுக்கும் ஆகவே ஆகாது. She and the Israel people, they never get along. அந்த ராகாப்புடைய பேர் எங்க இருக்குதுன்னா, Where is Rahab's name? இயேசு கிறிஸ்து வம்ச வரலாறு வர்றதுல அந்த அம்மா பேரு. It is in the history of Jesus' ascent. அதான் நம்ம எப்படி பாவம் செய்தோம், என்ன செய்தோம் என்பது கர்த்தருடைய பார்வையில் அல்ல. God doesn't see what sin we did, what way we அது did. சின்ன பாவமோ பெரிய பாவமோ, Whether it's a small sin or a big sin. பாவத்தை போக்க கர்த்தர் வந்தார். Jesus came to solve your sin. பாவிகளை ரட்சிக்க இயேசு இந்த பூலோகத்துல வந்தார். Jesus came to save the sinners. உலகத்துல வாழ்கிற அத்தனை கோடி மக்களுடைய பாவங்களை சுமந்து தீர்த்தவர். He already took care of all the sins of the people on this earth. அநேகர் என்ன நினைக்கிறார்கள்? What many think is, இயேசு கிறிஸ்து பிறக்கும் பொழுது, when Jesus was born, அவர் சிலுவையில பாடுபடும் பொழுது, when he was suffering on the cross, அன்றைக்கு வாழ்ந்த மக்களை பிதாவே இவர்கள் என்னதென்று அறியாமல் செய்கிறார்கள், மன்னியும் என்று சொன்னார் என்று நினைக்கிறார்கள். they think only for those people who lived at that time Jesus died. அதுவும் தவறுதான். That is wrong. 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 1-2 வசனத்தை வாசித்து பாருங்க. Let's read 1 John chapter 1. அவர் ஏதோ அன்றைக்கு வாழ்ந்தவர்களுடைய பாவங்களை மன்னிக்கவில்லை, Not only did he forgive only the people who lived at that time, நேற்று, yesterday, இன்று, today, நாளை, tomorrow, கடந்த காலம், the past, நிகழ்காலம், the present, வரும் காலம், and the future. 3 காலத்தினுடைய ஜனங்கள் For all the 3 times of தன் people, பாவங்களிலிருந்து ரட்சிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி if they have to be saved from their sins, தேவனாகிய கர்த்தர், God the Father, பிதாவாகிய தேவன் God the Father, தன்னுடைய குமாரனை He sent His இந்த Son உலகத்திற்கு அனுப்பி வைத்து to this world. நம்மை மீட்கும்படி செய்திருக்கிறார். He made us save. வாசிங்க 1 யோவான் 2ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்கள். 2:1-2. என் பிள்ளைகளே, நீங்களும் நானும் பாவம் செய்யாதபடிக்கு இவைகளை உங்களுக்கு எழுதுகிறேன். ஒருவேளை விசுவாசியானாலும் சரி, உலகத்துல வாழ்கிறாலும் சரி, பாவம் செய்வானால் நீதிபரராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிற ஒரு தேவனா இருக்கிறார். நல்ல கவனிங்க, இந்த 2வது வசனம் ரொம்ப முக்கியம். நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதலி பலி அவரே. நல்ல கவனிங்க, கடந்த காலம், நிகழ்காலம், வருங்காலம், Present, past, present, and future. நம் பாவங்களை நிவர்த்தி செய்கிற பலி அவரே. நம்முடைய பாவங்களை மாத்திரம் அல்ல, சர்வ லோகத்தின் பாவங்களையும் நிவர்த்தி செய்கிற பலியார் கடற்கரைக்கு நன்றி சொல்லுவோம். 3 காலங்கள். There are 3 times. இயேசு கிறிஸ்து பலியான காலத்துல நம்ம பிறக்கவே இல்லையே. When Jesus died, we weren't there. We weren't even born. கால்குலேஷன் போட்டா இங்க 80க்குள்ளதான் இருப்போம் எல்லாருமே. Everyone are under 80 here. 80க்கு மேல யாரும் இல்ல இல்லைங்களா? No one's above 80 here. 80 வயசு யாரும் தாண்டி இல்லல. No one crossed. அப்ப 80க்குள்ளதான் இப்ப பிறந்திருக்கிறோம் நம்ம. That means you're born now, recently. இல்லைங்களா? 1900 கணக்குல இருந்து நம்மளுக்கு வந்து லிஸ்ட் வந்திருக்கு. From the 19th century. அப்ப 1990 1900 வருஷம் முன்னாடி
900 years ago. இயேசு மரித்து உயிர்த்தெழுந்து விட்டார். Jesus died and rose. அன்றைக்கு அவர் சிந்தின ரத்தம், That blood that he shed that அவர் day, முன் வைத்திருந்த அந்த சந்தோஷம், the happiness that he had kept. இன்றைக்கு நான் ரட்சிக்கப்பட்ட சபையில் அமர்ந்திருக்கிறோம். Today we are கடவுளை saved. தட்டி ஆண்டவருக்கு நன்றி Let's சொல்லுவோம். clap hands and thank God. சர்வ லோகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிறவர் அவரே. He is the God who took care of all the sins of mankind. இதை நாம் விசுவாசிக்க வேண்டும். If we should believe this, இந்த விசுவாசத்திலே வளரும் பொழுதுதான் when you grow in this, நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற கவலைகள், all the worries in our life, பாரங்கள் நீங்கி போகும். it will all leave us. இன்னொரு மனுஷன் குறித்து கவலை குறித்து நான் சொல்லுகிறேன். We see about another person. ஏன் நமக்கு இது போதிக்கப்படுகிறது? Why this is preached to us? இத்தனை நன்மைகளை பெற்றுக்கொண்ட நாம் After we receiving all this goodness, அவர்களை போல வழிவிலகி போய்விடக் கூடாது என்று சொல்லி எச்சரிப்போடு கூட அறிவிக்கப்படுகிறது. as a warning, we should not stray away from God's path. It is told. எசேக்கியா ராஜாவை பற்றி எல்லாரும் கேள்விப்பட்டு இருக்கிறோம். Everyone knows about Hezekiah. அது அநேக நேரங்களில் வேதத்திலே ஏசியா புஸ்தகத்துல 2 ராஜாக்கள் புஸ்தகத்துல வாசித்திருக்கிறோம். We have read it in 2 Kings and Isaiah. அவன் வியாதிப்பட்டு படுக்கையில் இருக்கும் பொழுது When he was sick and he was in his deathbed, ஏசாயா இறைவாக்கினர் வந்து சொல்லுகிறார், Isaiah the prophet comes and tells, ஐயா நீ சில நாட்களுக்குள்ள இறந்து போய்விடுவாய், you will die within a few நீ days. குடும்பத்தை சபையை அல்லது உன்னுடைய தேசத்தின் எல்லாம் செய்யணும், அதை ஒழுங்கு பண்ணிவிடு, Right of all you will settle of things that you have to settle. நீ மரித்து போய்விடுவாய் என்று சொல்லிவிட்டார் You டைரக்டா. will die, was his word. டாக்டர் சொன்னாரு இல்லையா, திருகுதர்சி சொல்லிட்டு போயிட்டார். Well, the doctor said or no, the prophet told. உடனே கண்ணீரோடு ஜெபிக்கிறான். Immediately he prays with tears. கண்ணீர் ஆண்டவர் பாக்குறாரு. God sees his tears. உடனே சரி கிரேஸ் போ, Okay, with grace you go. 15 வருஷம் பழச்சுக்கு போ. You live for 15 years. ஏன்னா உடனே கண்ணீர் விட்டு ஆண்டவர்கிட்ட சமூகத்துல, அப்பா என்னப்பா நான் இவ்வளவு உண்மையா இருக்கிறேன், இப்படி எடுத்துடுறேன்னு சொல்லிட்டியே. He said, Lord, I've been so truthful in your house. How can you tell like this? சரி போ, என் புள்ள கண்ணீர் வச்சிச்சு Well, பழச்சுக்கு போ. okay, my child cried. Be happy. It'll be 15 years to எவ்வளவு live. வருஷம் கொடுத்துட்டாரு? How many years he gave? 15 வருஷம் He கொடுத்துட்டாரு. gives 15 years to live. 15 வருஷம் சுகம் பெற்றுக்கிட்ட உடனே Now, after getting 15 அவரை years, பாக்குறதுக்கு நிறைய பேர் வர ஆரம்பிக்கிறாங்க. many people come to see. ஏன்னா கேன்சர்ல போயிடுவான்னு பார்த்தோம், We thought he will die with பார்த்தா cancer. நல்லா ஆயிட்டானே. He's healthy now. அப்ப இவன் ஆராதிக்கிற தேவன் தான் நல்ல தேவன், That means this God who we worship is the true God. போய் பார்த்துட்டு வந்துடலான்னு வரான். They go to see him. வந்தவங்களுக்கு என்ன சாட்சி சொல்லி இருக்கணும்? Now, the ones who they came, what should he have told? என்ன சொல்லி, நீ நானா இருந்தா என்ன சொல்லிருப்போம்? If you and me were the what we would have told. இல்லம்மா எப்படிமா இருக்கிற? How are you? கர்த்தர் என்னை சுகப்படுத்திட்டார் தெரியுமா? God healed me. Did you ஓ know that? நான் போயிட்டு இருப்பேன் நேத்து. I would have gone yesterday. டாக்டர் முடிவு பண்ணிட்டாங்க. The doctor also told. 24 மணி நேரம் தான் டைம் கொடுத்தாங்க. 24 hours only time. எனக்கே நம்பிக்கை இல்லை நான் பழைப்பேனான்னு. I only didn't have any faith that I would live. ஆனா நல்லா இருக்கிறேன் பாரு. But I'm good, you see, I'm healthy. எப்படி சொல்லிருப்போம், கம்பீரமா சொல்லிருப்போம் இல்லையா? You would have told with all the confidence in the ஆனா world. அவன் என்ன பண்ணானா, But what he did was, அரண்மனையில இருக்கிற எல்லா பொக்கிஷத்தையும் காட்ட ஆரம்பிச்சிட்டான். he started showing all the treasures in his palace. எல்லாம் வச்சு அவன் காட்டாதது ஒண்ணு கூட இல்லைன்னு பைபிள் சொல்லுது. The Bible says he didn't conceal anything, he showed everything. முன்னோர்கள் சேர்த்து வச்சது, இவன் சேர்த்து வச்சது எல்லாத்தையும் காட்டிட்டான். What the ascendants said, what he had, everything. பார்க்க வந்தவங்க கஜனா பார்க்க வரல, He didn't come to see the treasure. இவன் எப்படி அற்புதமா சுகம் பெற்றான்னு பார்க்க வந்திருக்கிறான். They came to see how is he so healthy. இவன் தேவனை பற்றி சொல்லாம Without telling about God, எல்லாம் வச்சு காமிச்சிட்டான். he showed everything. கர்த்தர் இப்ப திருப்பி அதே தீர்க்கதரிசி அனுப்புறார். Now he sends the same Isaiah back to him. வாசிமா தங்கச்சி, 2 ராஜாக்கள் 20ஆம் அதிகாரத்துல 16 இருந்து வாசி. 2 Kings 20, வாசிக்கிறார்கள், கவனிங்கள் இந்த வசனத்தை. verse 16. 16 இருந்து 19 வரைக்கும் வாசி. 16 to 19. தீர்க்கதரிசி எசேக்கியா ராஜாவினிடத்தில் வந்து, அந்த மனுஷர் என்ன சொன்னார்கள்? அந்த மனுஷர்கள் என்ன சொன்னார்கள்? எங்கிருந்து உம்மிடத்தில் வந்தார்கள் என்று கேட்டார். அதற்கு எசேக்கியா, பாபிலோன் பாபிலோன் என்னும் தூர தேசத்திலிருந்து இருந்து தூர தேசத்திலிருந்து வந்தார்கள் என்றார். அப்பொழுது அவன், உம்முடைய வீட்டில் என்னத்தை பார்த்தார்கள்? அதற்கு எசேக்கியா, என் வீட்டில் உள்ள எல்லாவற்றிலையும் பார்த்தார்கள், என் பொக்கிஷங்களில் நான் அவர்களுக்கு காண்பிக்காத பொருள் ஒன்றுமே இல்லை. அப்பா பின்னு கூட காமிச்சிருப்பான்னு நினைக்கிறேன். He showed the pin here also.
தங்கத்துல செஞ்சு வச்சுக்கிறையா பாரியா பின்னு See, in gold I made it and kept. ஒண்ணு கூட மறைக்கிறேன்னா பாத்துங்க. Not one thing did he conceal. இப்ப இதையா பார்க்க வந்தாங்க அவனுங்க? Did they come to see this? இல்லையே. No. இப்போ ஏசியா 2 ராஜாக்கள் 20:19 வாசிங்க. 2 Kings 20:19. அப்பொழுது எசேக்கியா இல்ல 18ல இருந்து வாசி, அப்பதான் புரியும். கடவுள் அவனுக்கு சொல்றாரு, தண்டனை சொல்றாரு. Now he says the punishment there. நீ பெறப்போகிற உன் சந்தானமாகிய உம் குமாரர்களில் சில பாபிலோன் ராஜாவின் அரண்மனையிலே அரண்மனை வேலைக்காரா இருப்பார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். They're told that your sons will be enriches in the palace of Babylon. இவர் தேவன் செய்த சாட்சி சொல்லாம Without telling the miracle that God did. தான் வீட்டுல இருக்கிற சொத்து சுகம் எல்லாத்தையும் பொருளாதாரத்தையும் காட்டின பிறகு After showing everything that was in his house, ஒரு நாள் இதெல்லாம் காலி ஆயிடும்பா. everything will be taken away one day. அதோடு மாத்திரமல்ல, Not only that, உனக்கு வரப்போகிற சந்ததி பிள்ளைகள்லாம் all your children எல்லாம் அந்த பாபிலோன் தேசத்துல போய் they will go to the country of Babylon. அவனுங்களுக்கு உன் பிள்ளைங்க போய் வேலைக்காரமா இருப்பாங்க. Your children will be workers there for them. ஒரு ராஜா விட்டு புள்ள இப்ப வேலைக்காரனா போனா ஏத்துக்க முடியுமா? Will a prince be accepted as a servant? எவ்வளவு பெரிய துயரம் இல்லைங்களா? இன்னைக்கு சொத்தை எதுக்கு சேர்க்கிறோம்? Why do we make wealth? Why do we have property? எவ்வளவு சேர்த்தாலும் 10 சேர்த்து வைக்கிறாங்களே, எதுக்கு சேர்த்து வைக்கிறாங்க? Why do they save up so much? நாளைக்கு அவர் உயிரோடு இருக்க போறதுக்கா? Tomorrow when they'll be alive. இல்ல, என் பின்னாடி வர சந்ததி, என் பிள்ளை, என் பேர பிள்ளை, கொத்து பிள்ளை, அந்த பிள்ளை, இந்த பிள்ளை எல்லாம் அனுபவிக்கிட்டோம்னா கோடி கூட சேர்த்து வைக்கிறாங்க. My children, grandchildren, great grandchildren, everybody should enjoy. கொஞ்சம் கர்த்தருடைய பிள்ளைகள் போதுன்ற மனதோட சேர்த்து வைக்கிறோம். And God's children, they will save up only the amount they have to save. இவனுக்கு பாருங்க எவ்வளவு பெரிய தண்டனை கடவுள் கொடுக்கிறாரு. See how big of a punishment is giving him. உன் பிள்ளைங்க எல்லாம் வேலைக்காரனா போறாங்கன்றாரு. Your children will go as servants there. இவன் பிள்ளைங்க மேல அக்கறை இல்லாத என்ன பேசுறான் பாருங்க. Without having one concern over his children, what does he say? பெற்றோர்களே தயவு செய்து கவனிங்க. Parents pay attention. நம்ம சில நேரத்துல பிள்ளைகளை சபிச்சிடுறோம். We curse our children sometimes. சில நேரங்கள்ல நம்ம பிள்ளைகளை ஒரு விதமா பேசிடுறோம். We speak something to our children பிள்ளைகளுடைய இதயத்துல போய் பதிஞ்சிடுது. that will stay in their hearts forever. 99 நல்லது பேசியிருக்கலாம். You would have spoken 99 அது good ஒண்ணு things. கூட உள்ள போயிருக்காது. Nothing would have gone inside. ஒண்ணு வாய் தவறி பேசுன பாரு, One thing that you told wrong, அது போய் உள்ள உட்கார்ந்துரும். that will stay inside for them forever. என்ன நடக்குது பார்ப்போம். What happens there? வாசிங்க 19. ஏசாயாவை நோக்கி அப்பா என்ன சந்தோஷம் அவனுக்கு. என்ன சொல்றான்? How happy he was is தீர்க்கதரிசி prophet. ஒரு முறை வந்த You came once. மரணத்தை பத்தி சொன்ன, You told about my death. நான் கண்ணீரோடு ஜெபம் பண்ண. I cried and prayed. 15 வருஷம் திருப்பி நீயே வந்து கூட்டி கொடுத்துட்ட. 15 years back you only came and இப்ப வந்திருக்கிற. now we have come. உன் சந்ததி உன் பிள்ளைங்க எல்லாம் வேலைக்காரனா போறாங்க. Your children, your descendants will go as workers to the Babylon. அன்னைக்கு இவன் சரீரம் வியாதிக்கு மரணத்திற்கு அழுதவ. That day we cried for his own body, his own health. என் பிள்ளைங்க வேலைக்காரனா போறாங்கன்னு சொல்றாரு. He is preaching that your children will go as workers there. சொன்ன வார்த்தை ரொம்ப நல்லதுப்பா, ரொம்ப சந்தோஷம். The word of the Lord that you have spoken is good. It's very வாசிமா happy. தங்கச்சி. நீ சொன்ன வார்த்தை கர்த்தருடைய வார்த்தை நல்லதுதான் என்று சொல்லி என் நாட்களிலாவது சமாதானமும் உண்மை இருக்குமே. பாடா, பிள்ளைகளை பத்தி அவன் என்ன பண்ணல? He didn't have an ounce of concern over his children. புரிஞ்சுங்களா? Did you understand? இன்றைக்கு தேசம் ரட்சிக்கப்படுறதுக்காக ஜெபிக்கிறோம். We pray that the nation should be saved. மாநிலம் ரட்சிக்கப்படணும்னு The ஜெபிக்கிறோம். state should be saved. பல தவறு செய்கிறவர்கள் பாவிகள் எல்லாம் ரட்சிக்கப்படணும்னு ஜெபிக்கிறோம். We pray that all the sinners should repent. முதல்ல யாருக்கு ஜெபிக்கணும்னா, First, for whom we should pray is, முதல்ல எனக்கு நான் ஜெபிக்கணும். first you have to pray for yourself. இரண்டாவது நான் வாழ்கிற குடும்பத்திற்காக ஜெபிக்கணும். Second, you have to pray for your family. தனிப்பட்ட வாழ்க்கையில தோற்று போனோம் என்று சொன்னா, If you fail in your individual life, நம்முடைய பின்னாடி வர சந்ததி the descendants who come after us, விசுவாச பட்டியல்ல வர முடியாது. they will not come in the scroll of faith. பாருங்க, பிள்ளைகளை குறிச்சு அவனுக்கு கவலையே இல்லை. See, he never had a concern over his children. யார் நாட்கள சமாதானமா இருக்கும்ல, I will have peace and security in my life now. அது போதும். 5 days. That's அது it. வேலைக்காரா போனா என்ன, If they go as workers, what? அடிமையா போனா என்ன, Whether they go as slaves, இருந்தா என்ன,
if they are alive இல்லாட்டி என்ன? or if they are dead. இப்படி கவலைப்படாத பெற்றோர்கள் எத்தனை பேர் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறோம்? There are so many parents who do not even have any concern of this. விசுவாசம் என்பது சாதாரண காரியம் அல்ல. Faith is not a simple thing. அதனால் வேத சத்தியத்தின்படி So according to the Bible, உங்கள் கவலைகள் எல்லாம் all your worries, கவலைப்படாமல் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். without being worried, let it கடைசி வசனத்தை வாசித்து நாம் ஜெபிப்போம். Let's read the last verse. அடுத்த வாரம் அதை பற்றி தொடர்ச்சியா பார்க்க பிலிப்பியர் 4ஆம் அதிகாரத்துல Philippians chapter 4. நாம் என்ன சிந்திக்க வேண்டும் என்று சொல்லுகிறார் அந்த வசனத்தை மட்டும் வாசித்து நாம் ஜெபிப்போம். We'll read that verse and we'll pray. 4ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்கள். Philippians chapter 4. எடுத்துக்கிட்டீங்களா? எங்க விட்டீங்க? அதை படிங்க. பிலிப்பியர் 9ஆம் வசனத்தை வாசிங்க. நான் 8ஆவது வசனத்தை வாசிங்க. கடைசியாக சகோதரரே, உண்மை உள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கமுள்ளவைகள் எவைகளோ, நீதி உள்ளவைகள் எவைகளோ, கற்புள்ளவைகள் எவைகளோ, அன்புள்ளவைகள் எவைகளோ, நற்கீர்த்தி எவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, அவைகளையே சிந்தித்துக் கொண்டிருங்கள். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி Let's clap சொல்லுவோம். our hands and thank God. நீங்க இங்க சொல்லப்பட்ட இந்த வார்த்தைகளை These words that are written here, நம்முடைய சிந்தனைக்குள்ளே கொண்டு வரும் என்று சொன்னால் if we are going to keep that in our thoughts, இந்த சிந்தனைக்குள்ள இருக்கிற கவலைகள் எல்லாம் வெளியே போயிடும். all your thoughts which have worries that will leave. அததான் 9ஆவது வசனத்துல சொல்றார். That is what the 9th verse says. நீங்கள் என்னிடத்தில் கற்றுக்கொண்டும் What you have learned from me, அடைந்தும் received, கேட்டும் heard, கண்டும் இருக்கிறவைகளில and the things you've seen, அவைகளையே செய்யுங்கள். practice these things. அப்பொழுது And then, எப்பொழுது when இவைகளையே சிந்தித்துக் கொண்டிருக்கும் பொழுது you think about all these things, என்னிடத்துல கண்டு what you've seen, எத்தனையோ பிரசங்கங்களை கேட்டு or listening to all this preaching, இருக்கிறீர்கள் அல்லவா? you have listened to all of the tribe. அப்பொழுது That time, சமாதானத்தின் தேவன் God of peace, உங்களோடு இருப்பார். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு let's நன்றி clap our சொல்லுவோம். hands and thank God. அல்லேலூயா. Hallelujah. விசுவாச பயிற்சியிலே வளருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. Let ஜெபிப்போம். us grow in faith. கிருபையுள்ள நல்ல ஆண்டவரே, Our gracious Lord, இந்த காலை வேளைக்காக உமக்கு நன்றி we thank செலுத்துகிறோம். you this morning, Lord. சாலமோனை போல நாங்கள் ஆண்டவரே குடும்பத்தின் மேல் அக்கறை இல்லாமல் போய்விடக் கூடாது. Lord, like Solomon, let us not go without a concern over our family. எசேக்கியா போல நாங்கள் எங்கள் பிள்ளைகளை குறித்து கவலையற்றவர்களாய் போய்விடக் கூடாது. We should not be like Hezekiah, who didn't have a worry about his children. முதலாவது எங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையிலே உம்மை பற்றிக்கொள்ள வேண்டும். First, in our individual life, we should hold on to you, உம்மை Lord. நாங்கள் விசுவாசிக்க எங்கள் விசுவாசத்தை விருத்தி அடை செய்யுங்கப்பா. For us to believe in you, make our faith grow, Lord. கவலைப்பட்டு நாங்கள் ஜெபித்துக் கொண்டிருந்த காலங்கள் போய் Let the time when we prayed with worry leave. கவலைப்படாமல் ஜெபிக்கிற ஒரு ஞானத்தை எங்களுக்கு கொடுங்க சுவாமி. Give us the time to, Lord, pray without any worries. அன்றைக்கு கல்வாரி சிலுவையில In the Calvary cross that day, தமக்கு முன் வைத்திருக்கிற இந்த சந்தோஷத்தை நீ பார்த்தீர் ஆண்டவரே. you saw the happiness that's there, Lord. அதுபோல எங்கள் குடும்பங்களிலே Like that in our family, எங்களுக்கு பின்வர சந்ததியிலே and our descendants, அவர்கள் ரட்சிப்படைந்து after getting redeemed, மனந்திரும்பாத என் சொந்த பந்துக்கள், all the relatives have been repented. மனந்திரும்பாத என் குடும்பத்தில் All இருக்கிறவர்கள், the people who haven't repented in my நண்பர்கள், family, உறவினர்கள், my friends, அவர்கள் எல்லாம் மீட்படைவதை நாங்கள் முன்னால் வைத்து let us keep their redemption from us. சந்தோஷமாய் அவர்களுக்காக ஜெபிக்கிற Let us pray happily for ஒரு them. ஜெப ஆவினால் சபை நிரப்பபடியாய் Lord, you ஜெபிக்கிறோம். fill the church with such a ஜெப ஆவினால் நிரப்புங்க. you fill them with the spirit of prayer. சந்தோஷத்தினால் நிரப்புங்க. Fill them with happiness. அதை பெற்றுக்கொள்கிற ஞானத்தை கொடுங்க. Give them the wisdom to accept. தேவ சமாதானமுடைய பிள்ளைகளுடைய இருதயங்களை ஆண்டு கொள்வதா. Let God's peace rule over their hearts. தேவ சமாதானமுடைய பிள்ளைகளை ஆண்டு கொள்வதா. Let God's peace rule over their hearts. இழந்து போனவைகளை பெற்றுக்கொள்ளுகிற ஞானத்தை அருளை நீங்க கொடுக்கும்படியா Lord, ஜெபிக்கிறோம். you give them the wisdom to get back whatever they lost. கேட்கப்பட்ட வேத சத்தியத்தின்படி According to the Bible promises that they have done. கிருபையினாலே Grace. விசுவாசத்தை கொண்டு நாங்கள் ரட்சிக்கப்படும்படி கர்த்தர் கிருபை செய்திடப்பா. You have saved us through our faith, Lord. இது எங்களுடைய நன்மைகளால் அல்ல, This is not our own இது doing. எங்களுடைய நற்கிரிகள் அல்ல, Not because of our மாறாக உம்முடைய ஈவை என்று பார்க்கிறோம். We've seen it's your gift. அந்த ஈவை நாங்கள் புரிந்து கொண்டு Let us to understand that gift, சத்தியத்திலே வாழவும் to live in truth, விசுவாசிக்கவும் faith. எங்களுக்கு அருள் புரிபடியா You ஜெபிக்கிறோம். give us the grace. இயேசுவின் நாமத்தினால் வெற்றிக் கொள்கிறோம் In பிதாவே. the name of Jesus we pray. ஆமென். Amen. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு Let's clap நன்றி our hands சொல்லுவோம். and praise God.